அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2016 கேட்ட ஒரு கேள்வி. கொஷின் நம்பர் 21 பார்ட் பி செக்ஷனில் கேட்டது. அதேபோல் புக்லெட் வந்து ஏ. என்ன கேள்வி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் 1/n² ஹோல் பவர் n ஈக்குவல்ஸ் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி இ பவர் மைனஸ் 1/2, ஆப்ஷன் சி இ பவர் மைனஸ் 2, ஆப்ஷன் டி இ பவர் மைனஸ் 1. சரி, கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 1 மைனஸ் 1/n² ஹோல் பவர் n. இந்த டேர்மை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். என்னென்னா 1 மைனஸ் 1/n² ஹோல் பவர் n² ஹோல் பவர் 1/n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது n²/n அப்படின்னு கிடைக்கும்போது நம்மளுக்கு n தான் கிடைக்கும். ஸோ இதை கொஞ்சம் வந்து மாற்றி எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதே போல் என்னென்னா இங்கே வந்து மைனஸ் 1/n² இருந்திருக்கும். அந்த டேர்மை என்ன பண்ணியிருக்குன்னா ப்ளஸ் மைனஸ் 1/n² மாற்றியிருக்கேன். இப்போ இந்த உள்ளே இருக்கிற இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் மைனஸ் 1/n² ஹோல் பவர் n². இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. என்ன ஃபார்ம் அப்படின்னா limit n tends to infinity 1 plus x/n² whole power n² equal to e power x. ஸோ இந்த எக்ஸ்ன்ற டேர்ம் தான் இங்கே பவரில் வரும். அதனால் இந்த டேர்ம் எக்ஸுக்கு பதிலாக -1 இருக்கிறதுனால e பவர் -1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிவன் கொடுத்துருக்கிற லிமிட் n tends to infinity 1 plus -1/n² whole power n² whole power 1/n. இப்போ இங்கே இந்த டேர்முக்கு மட்டும் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தா இ பவர் -1 கிடச்சிது. ஸோ இந்த டேர்ம் இ பவர் -1 எழுதிக்கலாம். 1/n இருக்குது. இங்கே இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது 0ன்னு வரும். எனிதிங் பவர் 0ன்றது 1. ஸோ ஆன்சர் 1 கிடச்சிருக்கு. இது என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ 1 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இதே கேள்வி ஒரு வேறு மெத்தட்லையும் போட முடியும். அது என்ன மெத்தட் அப்படின்றத பார்க்கலாம். If f of x equal to 1 and g of x tends to infinity, y equal to limit x tends to infinity f of x power g of x அப்படின்னு இருக்கணும். x உடைய வேல்யூ வந்து அப்ளை பண்ணும்போது f of x வந்து 1ன்னு கிடைக்கும், g of x வந்து tends to infinity கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா e power limit n tends to infinity g of x into f of x minus 1. ஸோ கிவன் வந்து இந்த டேர்ம் இருக்குது. இந்த டேர்மில் வந்து எண்ணுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் 1/infinity 1/infinityன் போது என்ன வரும் 0. அப்போது இந்த f of x உடைய வேல்யூ 1ன்னு கிடைக்குது. n tends to infinity அப்ளை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. ஸோ f of x உடைய மதிப்பு 1, g of x உடைய மதிப்பு வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா e பவர் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி g of xன்றது என்ன அப்படின்னா n, f of x -1 போது f of x அப்படின்றது என்ன 1 மைனஸ் n² -1. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை 1 வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போது n இன்ட்டு -1/n² அப்படின்னு கிடைக்கும். அதுலேயே வந்து ஒரு எண்ணை வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக இ பவர் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி -1/nன்னு கிடைக்குது. என்னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கொடுத்தா 0. ஸோ டோட்டலாக வந்து என்னுடைய வேல்யூ 0ன்னு வந்து இ பவர் 0. எனிதிங் பவர் 0 வேல்யூ வந்து 1. ஃபைனல் ஆன்சர் 1. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 தான். ஆப்ஷன் பி ராங், ஆப்ஷன் சி ஆல்சோ ராங், ஆப்ஷன் டி ஆல்சோ wrong. Thank you.